இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷப ராசி. வான் மண்டலத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி. இந்த ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். ரிஷபம் துலாம் இதுக்கு ரெண்டுமே ராசி அதிபதி சுக்கிரன் தான். இது உச்சமாகக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி. நீச்சமாகக்கூடிய வீடு கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாகிறார். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க 27வது பாகையை உச்சமடைகிறதுனால மீன ராசி 27வது பாகையாக வர்றதுனால ரேவதி நட்சத்திரத்தில் இவங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகிறதுனால பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப திறமசாலிகளாக, ரொம்ப ஒரு மனோதைரியம் அதிகம் நிறைந்தவங்களா, பந்தபாசம் மிக்கவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ஒரு வியாபாரமோ ஒரு தொழிலோ செஞ்சாங்கன்னா கூட அது நல்ல ஒரு முன்னுக்கு வரும். வெளிநாடு வெளியூருக்கு போகக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். ஒரு சுக பிரியர்கள், ஒரு சாப்பாட்டு பிரியர்கள், ஆடம்பரத்தை அதிகம் நேசிக்கக்கூடியவங்க அப்படின்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். ரொம்ப நீட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் ஆட்சியாக அமரக்கூடிய ராசி என்பதனால ஒரு மனம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். ரொம்ப தந்திரவாதிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். ஆடை ஆபரணங்களை வாங்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். குருவே ஆன்மீக கிரகம் என்பதனால நீதி நேர்மையை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு பற்று உள்ள ஒரு ராசி. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு தான். பெரும்பாலும் ஆன்மீகவாதிகளாக கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் கடினம் தான். அதே மாதிரி பணம் பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற கொஞ்சம் ஆசை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். நீதி நேர்மையை கரெக்டாக நிலைநாட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை ஒரு குறிக்கோள் உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பெருசாக ஆக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனோதைரியம் உள்ளவங்களாக, மன உறுதி உடையவங்களாக, கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எதை பார்த்து கவலைப்பட மாட்டாங்க. மனோதைரியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மீன ராசியில் இவங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகிறதுனால நான் எதையுமே தாங்கிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ளவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க வெள்ளிக்கிழமையில் தேங்காய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதோட கூட நாங்கள் கருங்காலி மாலையும் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரிஜினல். நிறைய ஆக்டர்ஸ் எங்ககிட்ட வாங்கி பயன்பெற்றிருக்காங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பெற்றுக்கோங்க. கருங்காலி மாலை அப்படிங்கிறது பாசிட்டிவான வைப்ரேஷனை உண்டு பண்ணக்கூடியது. நிறைய பேர் எங்ககிட்ட வாங்கி பயன்பெற்றிருக்காங்க. நிறைய பேர் எங்களுடைய இதில் கூட கமெண்டில் கூட தெரிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடச்சிச்சு, எங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு திருப்தியாகவும், எங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனோடு எங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வருகின்ற நாட்களை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாத கிரக நிலையை பார்க்கும்போது தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும் புதன் பகவானும் வக்ரக நிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரக நிவர்த்தி ஆயிட்டார். ராகு பகவான் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே இந்த ரிஷபராசி என்பர்கள் நல்ல ஒரு பக்குவமான அணுகுமுறை உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு செயலையுமே வெற்றி பெறணும் அப்படிங்கிற உள்நோக்கோடு செயல்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் நல்ல ஒரு அமோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் நினைத்ததை சாதிப்பீங்க. கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும்.
பண வசதி ரொம்ப திருப்திகரமாக இருக்கும்போது தெய்வ நிலை அதே மாதிரி ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு செயல்பட போகிறீங்க. ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு போயிட்டு இருந்ததெல்லாம் ஒரு பிடிப்பு கிடைக்கும். இதன் மூலிமா நம்ம முன்னுக்கு வரலாம், இதை வச்சு நம்ம ஏதாவது சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த நல்ல நல்ல தகவல்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் வரன் பார்த்துட்டு இருக்கேன், நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல தகவல் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றமோ இடம் மாற்றமோ ஒரு மாற்று வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். விரைய செலவுகள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. வியாபாரத்தில் கூட ஒரு சிலருக்கு கடினமாக கொஞ்சம் கவனமாக இல்லை, கடினமாக உழைக்காமல் கொஞ்சம் லேசியாக விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் செலவுகள் வரும். அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் ஈட்டலாம். கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனால் ஆர்டர் டக்குன்னு கிடைக்காது. கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைச்சிங்கன்னா தான் ஓரளவுக்கு லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். குடும்பத்தில் அடுத்தவங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். முடிந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்களும் தலையிட வேண்டாம். அடுத்தவங்க ஏதாவது உங்களுடைய குடும்ப விஷயத்தில் ஏதாவது தலையிடுறாங்க அப்படின்னா நீங்கள் அனுமதிக்கவும் வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையாக ஒரு சில இடத்துல முடியும். மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். மனதில் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய மனோதைரியத்தை கொஞ்சம் குறைக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில் தலையிடுறாங்க அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி சரி அப்படின்னா அதே இடத்துல விட்டுட்டு நகர பாருங்க. இல்லை அப்படின்னா அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன மாற்று கருத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். மனம் இல்லாமல் தனித்தனியாக கணவன் ஒரு முடிவும் மனைவி ஒரு முடிவும் எடுத்தீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு நல்லா சாதகமாக அமையாது. சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். 2 பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் கொஞ்சம் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. ரிஷபராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சோர்வாக இருந்த மனநிலையெல்லாம் மாறி ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. மனம் ரொம்ப உற்சாகமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். அந்த தகவலை கரெக்டாக தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வர்ற சந்தர்ப்பத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்விக்காக நீங்கள் போடுற உழைப்பு என்றைக்குமே கெட்டு போகாது. அதனால் கல்வியில் அதீத ஈடுபாடோடு இந்த காலகட்டத்தில் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில மாணவர்களுக்கு கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனத்தோடு படிக்கணும். உங்களுக்கு கவனச்சிதறலை எது ஏற்படுத்துதோ அதை உங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள். அவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மன உற்சாகமாக இருக்கும்போது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக அந்த மார்கழி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மனதில் இருந்த அந்த குழப்பெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும். பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது. வாக்குவன்மை கூட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலும் கூட அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும். கவனமாக செயல்படணும். பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுகூலமாக பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி வெளியில் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெலாம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க கரெக்டாக பொருளை அனுப்புகிறீங்களா, அது கரெக்டாக இருக்கா, கரெக்டான பொசிஷனில் வச்சுருக்கீங்களா, ஏதாவது உடஞ்சிருமா, பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது ரொம்பவும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க போகுது. இயந்திரங்கள்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்கணும்.
கிடைக்கும். இல்லை அப்படின்னா டேமேஜான பொருளெல்லாம் கிடைச்சிரும். அதனால் ஏதாவது இயந்திரம் வாங்க போகிறீங்க, வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ஓடுதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு குதூகலமான சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்க. அடுத்தவங்க கிட்ட போய் மனம் விட்டு பேசுகிறத விட கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க கூட உங்களுடைய சொல்லு கேட்டு அதன் பிரகாரம் நடப்பாங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரிஷபராசியில் மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய பேச்சாற்றல் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய சுறுசுறுப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்துக்கு தேவையான உதவியெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கூட கிடைக்கும். தொழிலில் அந்த போட்டி இருந்தது இல்லையா, அந்த போட்டியில் அந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வாக்கு வன்மையால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அப்பப்போ வரும். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் மனமட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். 3ஆம் நபர் தலையிட்ட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அடுத்தவங்க கிட்ட உங்களுடைய குடும்ப விஷயங்களை சொல்லி அவங்கக்கிட்ட கருத்து கேட்க வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். முடிந்த அளவுக்கு 2 பேரும் கலந்து ஆலோசித்து எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய மன கஷ்டம், மனதில் இருக்கிற குழப்பங்கள் இதெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லத்துலேயுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.